அப்போ இப்போ ரஷ்யனுடைய ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இந்தியா சப்போர்ட்டிவாக இருக்குது. மெயினான அங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ மார்க்கெட் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ அதுதான் இருக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் தான் ட்ரம்ப் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அமெரிக்கனுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ இந்த அமெரிக்கனுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவர் வெளிப்படையாக பேசுறார். அவரை பொறுத்த வரைக்கும் எதையும் மூடியும் மறைக்கல. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதுக்காகலாம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அதுக்காக எங்களை வந்து ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற சொன்னால் நாங்கள் நிச்சயமாக பண்ண மாட்டோம். நிச்சயமாக ஆயில் அண்ட் கேஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண தான் செய்வோம். ஹைட்ரோ கார்பன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்க தான் செய்வோம். அப்படி ரொம்ப வெளிப்படையாக பேசார். அந்த வகையில் தான் இப்போ இந்த போர் சூழல் அப்படிங்கிறது நான் என்னால் நிச்சயம் முடிவு கொண்டு போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சூப்பர் பவர் உள்ள ஆள் அப்படின்னு அவர் நம்புறார். அந்த வகையில் நான் சொன்னால் உக்ரைனும் கேட்கும், இந்த பக்கம் ரஷ்யாவும் கேட்கும், நான் செஞ்சிருவேன் அது. இந்த பக்கம் அமெரிக்காவும் கேட்கும், இந்த பக்கம் இந்தியாவும் கேட்கும் அப்படின்னு அவர் 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 அப்படி நினைச்சுப்படுறார். ஆனால் இதில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அமெரிக்கனுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய அவங்க வர்த்தகம் சார்ந்த கூட இன்ட்ரெஸ்ட் தான்.